சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நள்ளிரவு முதல் பரவலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னையில் கடந்த சில நாட்களாக கோடை வெயில் வாட்டி வந்த நிலையில் எழும்பூர், புரசைவாக்கம், வடபழனி, கோடம்பாக்கம், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நள்ளிரவில் மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். லேசான மழைக்கே சென்னையின் பிரதான சாலைகள் மற்றும் குடியிருப்புக்குள் மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். சென்னையில் இரவு பெய்த லேசான மழைக்கே வடபழனி, கோடம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பிரதான சாலைகள் மற்றும் குடியிருப்புக்குள் மழைநீர் சூழ்ந்தது. விடியா திமுக ஆட்சியில் மழைநீர் வடிகால் பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் சாலைகளில் தண்ணீர் தேங்கி வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரும் அவதிக்குள்ளாகினர். மேலும் குடியிருப்புக்குள் தண்ணீர் தேங்கி நிற்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உள்ளது என பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். விடியா அரசு விரைவில் விழித்துக் கொண்டு இந்த பகுதி மக்களுக்கு உதவ வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 60 விழுக்காடு பேருக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. கூடலூர் பகுதியில் காய்ச்சல் மற்றும் வைரஸ் காய்ச்சலால் மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். மருத்துவமனையில் ரத்த மாதிரி எடுத்து டெங்கு ஆய்வு செய்ததில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களில் 60 விழுக்காடு பேருக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. விடியா திமுக அரசின் அலட்சியத்தால் நாளுக்கு நாள் டெங்குவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் பணிபுரிந்த CISF வீரர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் CISF வீரராக பணிபுரிந்து வந்த ரவிக்கிரன் என்பவர் இரவு பணி முடித்துவிட்டு அலுவலக பேருந்தில் வீட்டிற்கு சென்றார். இந்நிலையில் சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் குப்பம் பகுதியில் பேருந்து சென்று கொண்டிருந்த போது கையில் வைத்திருந்த துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு ரவிக்கிரன் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற சதுரங்கப்பட்டினம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் மற்றும் ரியல் எஸ்டேட் அதிபர் வீட்டில் நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனை நிறைவடைந்தது. இளையாம்பாளையம் பகுதியில் உள்ள 18 கல்வி நிறுவனங்களை உள்ளடக்கிய விவேகானந்தா மகளிர் கல்வி நிறுவன வளாகத்தில் கடந்த 3 நாட்களாக வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனை நிறைவடைந்தது. அதேபோல் கந்தம்பாளையம் SKV கல்வி நிறுவனங்களின் தலைவரும் ரியல் எஸ்டேட் அதிபருமான கோல்டன் ஹார்ட்ஸ் ரவி வீட்டில் நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனையும் நிறைவடைந்தது. மதுரையில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் பீதி அடைந்துள்ளனர். மதுரையில் கடந்த 3 நாட்களாக கனமழை பெய்ததால் பல்வேறு இடங்களில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றாமல் விடியா அரசின் மாநகராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டி வருகிறது. இதனால் கடந்த 3 நாட்களில் 15 சிறுவர்கள் உள்பட 40 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வரும் நிலையில் விடியா அரசு போதிய நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் நோய் பாதிப்பு குறித்த தகவல்களை மூடி மறைப்பதில் கவனம் செலுத்தி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வருமுன் காப்பதை காற்றில் பறக்க விட்டுவிட்டு வந்தபின் பார்ப்போம் என்ற புதிய தத்துவத்தை விடியா திமுக கையாளுவதாக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே அத்திப்பட்டியில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமியின் 70வது பிறந்தநாளையொட்டி மருத்துவ முகாம் மற்றும் அன்னதான விழாவை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கலாச்சாரம் காட்டுத்தீயாக பற்றி எரிவதாகவும் இதை தடுக்க வேண்டுமென்றால் இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டுமே முடியும் என தெரிவித்தார். குற்றாலத்தில் காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி சிறுவன் உயிரிழந்த விவகாரத்தில் உயிர் போன பின் விடியா திமுக அரசு எச்சரிக்கை செய்வதாக விமர்சித்துள்ளார். இதே நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் வந்ததற்கு பிறகு அதுக்கு பிறகு உயிர் போனதுக்கு பிறகு அதற்கு பிறகு நிவாரண நடவடிக்கை ஒழுங்காக செய்கிறதுங்க. அதனால தான் சொல்கிறேன், வருமுன் காப்போம் என்பதுதான் பேரிடர் தத்துவம். ஆனால் திமுகவின் தத்துவம் வருமுன் பார்க்க மாட்டோம், வந்தபின் பார்ப்போம் என்ற ஒரு நிலையை தான் நாம் பார்க்கிறோம். இது மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலே உயிர் பலி சேதத்தை, பேரிடர் என்பதை நாம் தடுக்கவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது. ஆனால் அதை உயிரிழப்பு, பொருள் சேதம், கால்நடை சேதம் இல்லாமல் எதிர்கொள்ள முடியும். அதை தான் அம்மா அவர்களும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களும் சொல்வார்கள். ஆனால் இவர்கள் அதை பற்றி சிந்திப்பதற்கு அவர்களுக்கு நேரமில்லை. ஏனென்றால் அவர்களுடைய நினைப்பெல்லாம் இந்த நாடாளுமன்றத்தில் என்ன ஆகுமோ ஏதாகுமோ, எவ்வளவு தோல்விகளை நாம் சந்திக்க போகிறோம்.